வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டுள்ள புற்றுநோய்க்கு சிகிச்சை இருப்பதாகவும், ஆனால் குணமடைவது சாத்தியமில்லை என்றும் மருத்துவர்கள் தகவல். மதுரையில் நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட பகுதியில் டைடல் பார்க் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனு தள்ளுபடி. 44 ஆண்டுகளுக்கு முன் வகைப்படுத்தப்பட்ட நிலத்தை நீர்நிலை என தற்போது எப்படி கருத முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. திருச்செங்கோடு நகராட்சி 4வது வார்டு எட்டிமடைப்புதூரில் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடம் திறப்பு விழாவில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருச்செங்கோடு நகராட்சி 30வது வார்டு கொல்லப்பட்டியில் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடம் திறப்பு விழாவில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் செங்கப்பள்ளியில் குமரிக்கல் தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்க கோரியும் துணை மின் நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்ற கோரியும் நடைபெற்று வருகின்ற காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட நிகழ்விடத்திற்கு KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். உடன் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் சாமிநாதன், திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விவசாய அணி செயலாளர் தேவராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். ஈரோடு மேற்கு மாநகர மாவட்டம் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையம் நெடுங்கல் மற்றும் பழமை வாய்ந்த தொல்லியலை காப்பாற்றிட அனைத்து கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை சந்தித்து செங்கப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர சந்தித்தனர். நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் KP சாமிநாதன் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தி புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். திருச்செங்கோடு நகராட்சி 4வது வார்டு எட்டிமடைப்புதூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புரூக்ளின் ஆற்று பாலத்தில் மெக்சிகோ கடற்படை படகு மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. ஆற்றில் பயணித்த படகின் உயரமான பாய்மரக் கம்பம் புரூக்ளின் ஆற்று பாலத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயம். உலக நாடுகளிலிருந்து மக்கள் வந்து குடியேற இந்தியா தர்மசத்திரம் கிடையாது. ஏற்கனவே 140 கோடி மக்கள் உள்ளனர் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் இலங்கையைச் சேர்ந்த சுபாஷ் கரனுக்கு சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டத்தில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேல்முறையீட்டில் 7 ஆண்டுகளாக தண்டனையை குறைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு பிறகு இந்தியாவை விட்டு அவர் வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவை உறுதி செய்த தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.